நீங்க குணமான உடனே பரிகாரம் பண்ணணும்னு வேண்டியிருந்தேன், அதான். ஏன் துளசி, அன்னைக்கு தான் பரிகாரம் சொல்லிட்டு மண் சோறெல்லாம் சாப்பிட்டியே. இது வேற கோயிலுக்கு மாமா. என்னமோ பண்ணு, ஆனா வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா? எல்லாருக்கும் உசுறு போய் உசுறு வந்திருக்கு தெரியுமா? யாரும் தனியா போக கூடாது, எல்லாரும் கவனமா இருக்கணும், நீதானே சொன்ன. ஆமா. அத நீயே கடைபிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? சாரி அத்தை. ஆமா, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடு. என்னங்க ஆச்சு, எங்க போனீங்க? இல்ல வெற்றி, நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வெற்றி, எனக்கு என்னமோ சரியா படல. மோகமெல்லாம் வெறுத்திருக்கு, கேட்டா எந்த பதிலும் சொல்லல. என்ன ஏதுன்னு விசாரி போ. டே வெற்றி, இந்த கல்யாணத்துக்கு நான் வரேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா இப்போ போக முடியாத மாதிரி ஒரு நிலைமை, கட்சியில ஒரு பிரச்சனை. நீ ஒண்ணு பண்ணு, அம்மாவை கூட்டிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வா. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னப்பா? உன் கையால தாலி எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. நீ அவங்க அப்பா அம்மா கையால எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு. ஏன்? டேய், பெருந்தன்மைடா. ஓ, இப்படிலாம் மேடையில பண்ணும்போதுதான் எவ்வளவு பெருந்தன்மையான மனுஷன்னு 4 பேர் நம்மளை பாராட்டுவாங்க. இதெல்லாம் அரசியல்ரா. அரசியல். சரிப்பா. நானும் வீட்லயே முடங்கி இருக்கேன். கொஞ்சம் வெளியே போனாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும். போயிட்டு வாங்க 2 பேரும். டேய், போகும்போது பாதுகாப்புக்கு நம்ம கட்சிக்காரங்க 2 பேரை கூட்டிட்டு போ. நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அங்க பந்தோபஸ்துக்கு ஆளுங்கள்லாம் வருவாங்க. சரிப்பா, போயிட்டு வாங்க, ஜாக்கிரதை. வர சொல்லுங்கப்பா, பேச மாட்டாங்க. இப்ப பாரு, ஐயா, என்னங்க ஐயா இது? இப்போதான் நீங்க உங்க மருமகளை மகளிர் அணி தலைவி ஆக்கலான்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா அசிங்க அசிங்கமா போஸ்ட் ஓட்டிருக்காங்க. என்ன கருமையா இது? சைபர் செல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்படி இப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி தெருவில் ஒட்டி இருப்பாங்க? ஐயா, இந்த வீடியோ பாருங்க ஐயா. இரியா கதிரு. என்னப்பா சொல்லுங்கப்பா. இங்க பாரு, என்னடா அதெல்லாம்? அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எப்படி இது? டேய், உடனே சைபர் செல்லுக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோ போட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லு. அப்படியே நம்ம கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி தெருவில் ஒட்டி இருக்கிற மொத்த போஸ்டரையும் கிழிக்க சொல்லு. என்ன இது தலைவரே? இப்போதான் மகளிர் அணி தலைவி எலெக்ஷன் பத்தி பேசலான்னு பார்த்தா இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்கு. இவங்களையா மகளிர் அணி தலைவி ஆக்க போறீங்க? சொல்லும் போதே வாய் கூசுது. வேணா தலைவரே, இந்த முடிவை நல்லா யோசிச்சு அப்புறமா எடுத்துக்கலாம். புது கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து சிரிச்சிருவாங்க. நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. ஃபோன் பண்ணி சொல்றா. எனக்கு இதெல்லாம் என்ன துளசி? இதுல இருக்கிறது நீ இல்லைன்னு சொல்ல போறியா?
இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல போறியா? முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? என்ன நான் தப்பாவா பேசுனேன்? தப்பா உன்னை பத்தி ஒரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கும்போது நான் தப்பா தானே பேசி ஆகணும். இதுல சரியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? மாமா, எனக்கு அப்பல இருந்தே ஒரு டவுட். இந்த பையன் இருக்கானே, இத இந்த போட்டோல ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நிக்கிறானே, ஹாஸ்பிட்டல்ல அன்னைக்கு சுத்தி சுத்தி வந்தான் மாமா. அதான் அன்னைக்கு கூட இவ மயங்கி விழுந்தப்ப வந்து பிடிச்சானே. கோயிலையும் வந்தான். நைட்டு இவளை காணோன்னு நம்மளா தேடிட்டு இருந்தோம்ல. அன்னைக்கு யார் இவளை டிராப் பண்ணான்னு நினைக்கிறீங்க? அவன் தான் டிராப் பண்ணா மாமா. அப்படின்னா இவளுக்கும் இவனுக்கும் ஏதோ தொடர்பு இல்லாமலா இருக்கும். அக்கா என்ன பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் தப்பு பண்ணுவேனா? அவ சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? கண்ணுக்கு முன்னாடி போட்டோ இருக்கு. அத பொய்யின் நிரூபிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல வேற திமிர வேற பேசிட்டு இருக்கியா? நான் ஏன் பாட்டி நிரூபிக்கணும்? நான் ஏன் நிரூபிக்கணும்? எவனோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ எடுத்து பரப்புவான். தப்பே செய்யாத நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? நான் எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்? எனக்கு இதுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. தப்பு செஞ்ச மனசுதான் தவிக்கும். எனக்கு இதுல எந்த தவிப்பும் இல்ல. ஏமாமா, இவ்ளோ நேரமா இவங்க என் மேல அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட உங்களால பேச முடியலையா? அப்போ உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல? இல்ல துளசி, அது வந்து போதும் மாமா, உங்க மனசுலயும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்காக நீங்க எல்லாரும் தப்பு சொல்லிட்டீங்களேன்னு நான் ஓரமா உட்கார்ந்து அழற ஆளும் கிடையாது. இத நான் செய்யல. இதுல என் தப்பு எதுவும் இல்லைன்னு தைரியமா நான் நிரூபிப்பேன். இதனால வர பிரச்சனையை நான் தனியாவே ஃபேஸ் பண்ணுவேன். இதனால வர பிரச்சனையை நானே ஃபேஸ் பண்றேன். ஆமாமா, நீதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவியே. திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்தவ தானடி நீ. உனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் தான். நிறுத்துறீங்களா இல்லையா? என்ன பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. புராண கதையில சீதை தான் பத்தினின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தீ குளிச்ச மாதிரி எல்லாம் என்னால தீ குளிக்க முடியாது.